தொலை தூரத்தில் இருக்கும் ஒரு கோளில் உயிர்கள் வாழ முடியுமா? பூமியில் மட்டுமே உயிரினங்களால உண்டாக்கப்படும் மூலக்கூறுகள் இந்த கோளில தென்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. மனிதர்கள் வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சாலும் சென்றடைய முடியாத தூரத்துல இந்த கோள் இருக்கா? இந்த கோளில நிஜமாலுமே வாழ முடியுமா? இதுல சாத்தியம் இருக்கா? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமா பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. குறிப்பா பல கோள்களினுடைய சுற்றுப்புறத்தை ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில பூமியிலிருந்து சுமார் 700 ட்ரில்லியன் மைல்ஸ் தொலைவுல, அதாவது 124 ஒளி வருடங்கள் தொலைவில் இருக்கக்கூடிய K2-18b அப்படின்ற இந்த கோளை இந்த டெலஸ்கோப் மூலமா ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இந்த கோளானது பூமியை விட 2.5 மடங்கு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்கள் வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சா கூட இந்த கோளை போய் சென்றடைய முடியாத தூரத்துல இது இருக்காம். இப்படிப்பட்ட இந்த கோளில தான் பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மூலக்கூறுகள், அதாவது மாலிக்யூல்ஸ் தென்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா டைமெத்தில் சல்பைட் மற்றும் டைமெத்தில் டைசல்பைட் அப்படின்ற இந்த 2 மாலிக்யூல்கள் தான் இந்த கோளில தென்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கடல்ல வாழக்கூடிய பைட்டோ பிளாங்டான் மற்றும் பாக்டீரியாக்களால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த மூலக்கூறுகள் இந்த கோளில தென்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இதை வச்சு இங்க உயிர்கள் வாழ முடியலாம் அப்படின்னு ஒரு வியூகம் வகுக்கப்பட்டிருக்கு. ஆனா முறையான ஆதாரங்கள் இல்லாம இதை உறுதி செய்ய முடியாது அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் 1-2 ஆண்டுகளுக்குள்ள இதை உறுதிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. K2-18b அப்படின்ற இந்த கோளில உயிர்கள் வாழ முடியுமா? இன்னும் அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற தீவிர ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த தகவல் உலகையே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.